9 மெசேஜ் கேட்க போகிறோம். 9 செய்தியும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்றவைகளாய் காணப்படுகிறதா? இது வருஷம் வருஷம் நடக்கிற நிகழ்வு. ஆனால் எவ்வளோ வேலைப்பழுவுகள் இருந்தாலும் அந்த பெரிய வெள்ளிக்கிழமையோ பெரிய வியாழனோ ஆஸ் வெனஸ்டே சாம்பர் புதனோ ஒவ்வொரு லெந்தல் வெள்ளியிலையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டவரோடு இடைபெற வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரியம். ஒருவேளை இது வாழ்க்கைக்கான இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், ஐயோ முள்முடி வச்சுட்டாங்க, ஈட்டியில் குத்திட்டாங்க, ரத்தம் வடிஞ்சிருச்சு என்று நாம் நிறைய பேர் வேதனைப்படுறோம். ஒருவேளை நான் சின்ன வயசில் அப்படி தான் நினைப்பேன். நான் அன்றைக்கி இருந்து தான் அவங்களாம் விட்டுருக்க மாட்டேன், இயேசு அடிக்க நான் போய் சண்டை போட்டிருப்பேன், நான் போய் உங்களை அடிச்சிருப்பேன், வெட்டியிருப்பேன், நான் அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஆனால் இயேசு சிலுவையில் ஏறலைன்னா கிறிஸ்தவமே இல்லை. கிறிஸ்தவம் என்பதே விடுதலை கொடுப்பதற்காக, மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தது. என்னங்க கிறிஸ்தவம் விடுதலை கொடுத்து? மத்தேயு 1:21 இயேசுன்னு பேரிடுவாயாக, இயேசு என்பது பாவங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். இயேசு நோக்கமே ஒரு விடுதலை கொடுப்பதான். உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கு, ஒவ்வொரு மதமும் ஒரு கலாச்சாரம். ஒரு மதம் சொல்லுது ஆண் முடி எடுக்கக்கூடாது, பெரிய கத்தி வச்சுக்கணும். இன்னும் ஒரு மதத்தில் சொல்கிறாங்க, ஒரு மதத்தில் இப்படிலாம் உடை அணியணும், இப்படிலாம் நீ பண்ணணும், இதுதான் பல்லவத்துக்கு போக முடியும்னு சொல்கிறான். இன்னொரு மதத்தில் சொல்கிறான் ராத்திரி நீ தூங்கக்கூடாது, தூங்காமல் இருக்கணும். அப்போ ராத்திரி ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் ராத்திரி தூங்காமல் இருந்தால் மறுமை வாழ்வு உனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இன்மை வாழ்வும் மறுமை வாழ்வுன்னு ஒன்று இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒவ்வொரு மதமும் சொல்லுது. கிறிஸ்தவம் என்பது மறுமை வாழ்வை பற்றி சொல்கிறப்போ, நீ இன்மையில் என்ன செய்தாய், ஒரு நாள் தூங்காமல் இருந்ததாலோ இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் நடந்து போனதாலோ இல்லை இப்படிப்பட்ட இல்லை. கிறிஸ்து என்பது முதலாவது மனிதனுக்கு டெலிவரன்ஸ், விடுதலை கொடுப்பது. மனித வாழ்வு என்னது? பாவங்கிற அடிமைத்தனத்தில் மனிதன் வீழ்ந்து கிடக்கிறான். அந்த வீழ்ந்து கிடக்கிற மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஏசாயா 25:4 சொல்லுது, கொடுமையான சிறல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் இது ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த காலத்தில் மனிதர்களும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய கால்களை சமாதான வழிநடத்தவும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோடைய சந்தித்திருக்கிறது என்று லூக்கா 1:78 சொல்றாங்க. கிறிஸ்து என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வந்தது. அநேக மதங்கள் இருக்கு. கிறிஸ்து என்பது மதம் அல்ல, வாழ்க்கை. வாழ்க்கை. ஐயோ முன்னாடி என்ன சண்டை போட்டா, என்ன பஜாரியா இருந்தா, எப்படி இருந்தா, ஆனா அவளுக்கு ஒரு நாள் வயிறு வலி வந்ததுங்க, தலைவலி வந்ததுங்க, ஒரு கேன்சர் வந்ததுங்க, டாக்டர் கை விட்டுட்டாருங்க. யார்கிட்டயோ போனா ஜூம் பண்ணாலாம், ஏதோ சர்ச்சுக்கு போனாலாம், சரியாயிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க அவள் லைஃபே எப்படி மாறிட்டுங்க. அவள் சண்டை மாறி போச்சுங்க. வெள்ளச்சேலை மட்டும் மாறலைங்க, கம்யூனியன் சர்வீஸ் கட்டுற வெள்ளச்சேலையா மட்டும் மாறலைங்க. இல்லை இதே மாதிரி அங்கி போட்டு இது 3வது சர்வீஸ்க்கு வந்திருக்கிறேன், 3வது இது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. வாழ்க்கை என்பது நாம் ஆண்டவரோடு இணைந்து ஒரு சாட்சியான வாழ்க்கை. அந்த சாட்சி தான். எப்படிப்பட்ட சாட்சி? ஐயா அவ சண்டை போட்டாயா, புருஷன் கூட சண்டை போட்டா, எப்படிலாம் சண்டை போடுவாங்க. ஆனா அந்த புருஷனை நீங்க ரொம்ப சண்டை போட்டா 2 பேருக்கும் அமைதியே இல்லை, ஆண் பெண்ணு 2 பேருக்கும் அமைதியே இல்லை. ஒரு நாள் அமைதி குறைந்த நிலைமையில் இதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு வந்தா. இன்னைக்கு சர்ச்சை பார்க்க முடியாது, நல்லா ஏசி போட்டு உள்ள குழுன்னு இருக்கும், உள்ள ஆல்ட்ரு ரோட்ல இருந்து பார்த்தா தெரியல. எல்லா சர்ச்சையும் ஏசி ஆகிட்டோம், ரொம்ப ஐஃபை ஆகிட்டோம். ஒரு சில ரோட்ல மரத்தடியில் இருக்கவன் இருந்துகிட்டு தான் இருக்கான், அவன் வெயிலில் இருக்கவன் இருந்துகிட்டு தான் இருக்கான். நம்ம ஐஃபை ஆகிட்டோம், ஐஃபை கடவுள் ஆகிட்டோம். நம்ம உள்ள இருந்து ஆல்ட்ரு பார்த்தா நமக்கு தெரியல. அது ஏதோ உள்ள வந்துச்சு, அதோட அமைதி கிடைச்சது. உள்ள வந்தா உட்காந்தா பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைச்சது, வார்த்தையில ஒரு திருப்தி கிடைச்சது. அந்த வார்த்தையில திருப்தி கிடைச்சது, லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. புருஷனுக்கு கிறிஸ்தவம் பிடிக்காது, கிறிஸ்தவ கோயில் கிறிஸ்தவனுக்கு பிடிக்காது. ஆனா இவங்க மீறி தெரியாம வர்றா, தெரியாம அந்த அம்மா வந்து போய் கடைசியில ஞானஸ்தானம் வாங்கிறது. கடைசியில ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு ஒரு வெள்ளச்சேலை கட்ட சொல்றாங்க. அதையும் பக்கத்து வீட்டுல கட்டிட்டு வருது, பைபிள் எடுத்து பக்கத்து வீட்டுல வச்சுட்டு போகுது. இது ஒரு இப்படி 2-3 வருஷம் ஆகி அந்த அம்மா லைஃப் ஸ்டைல் மாறிட்டு. அதுக்கு முன்னே அவங்க ஒன்னா இருக்கிற வரையும் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு மத தீவிரவாதி, ஒரு மதத்துல ரொம்ப தீவிரவாதி. அதனால கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரானவர் அவர். அந்த அம்மா விதவிதமா கலருக்கு, சேலைக்கு ஏற்ற செருப்பு போடும் கலரு, அதுக்கேற்ற வளையல் போடும், அதுக்கேற்ற நெயில் பாலிஷ் போடும், அதுக்கேற்ற இது எல்லாம் டிசைனா போடும். சம்பாதிக்கிறதுல பெரிய பகுதியே தன்னுடைய மேக்கப்புக்கே, சாப்பிடுதோ இல்லையோ மேக்கப்புக்கு செலவு பண்ணும். அதனால 2 பேருக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த அம்மா தெரியாம சர்ச்சுக்கு வருது.
ஒரு நாள் அவர் பார்த்துறார், அந்த முனையில் பார்த்துறார், மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் முனையில், என்ன இங்கேருந்து வர ஆளேன்னு. இன்னைக்கு வீட்டில் வந்து அந்த மனுஷன் சண்டை போடுவான்னு நினைக்கிறார், ஆனால் சண்டை போடலை. இன்னொன்று சர்ச்சுக்குள்ளேருந்து வரப்போ பார்க்குறார், இன்னொரு சர்ச்சுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ பார்க்குறாரு, 3 மணி நேரம் கழித்து வெளியே வர்றப்போ. அப்போ அவர் கேட்கல. அந்த அம்மாவுக்கு திரும்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப கோவம் வந்து, நீ ஏன் ஒன்றுமே கேட்கல கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த கோயிலுக்கு 2 வருஷமாக போகிற, எனக்கு தெரியும். இனி இங்கே போகணும்னா 2 பேரும் சண்டை போட்டோம். நம்ம பணத்தில் பெரிய பணம், சேலைக்கு கலரா ஜாக்கெட்டு, ஜாக்கெட்டுக்கு கலரா செருப்பு, நெயில் பாலிஷு, டிசைனு, அந்த பியூட்டி பார்லு, இப்படி நிறைய செலவு பண்ண. ஆனால் என்னைக்கு நீ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சியோ அந்த செலவு என்ன பண்ணிட்ட, குறைச்சிட்ட. இதை பார்த்தோம், உனக்குள்ள ஏதோ ஒரு மாறுபாடு. என்ன மாறுபாடுன்னு பார்த்தேன், நீ ஏதோ சர்ச்சுக்கு போற, அப்போ எனக்கு விடுதலை கிடைச்சி நானும் என்ன பண்ணிட்டேன், பக்கத்துல இன்னொரு சர்ச்சுக்கு, பண்டிகா சர்ச்சுக்கு போயிட்டேன். இப்ப 2 பேரும் என்ன ஆயிட்டோம், இயேசு முள்ளு வச்சுட்டாருங்க, குத்திட்டாங்க, ஈட்டியால ரத்தம் சிந்திட்டாருங்க, ஐயோ இங்கிறது இல்ல. லைஃப் ஏ மாடல், ஃபார்கிவ்னஸ், மன்னிக்கும் கிறிஸ்து, ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்து, விடுவிக்கும் கிறிஸ்து. இந்த லெந்து நாட்களும் கொடுக்கப்பட்ட தலைப்பு மன மாற்றத்திற்கான காலம். சிலுவை ஒரு மாற்றத்திற்கான அடையாளம். சிலுவை மாற்றத்திற்கான அடையாளம். அந்த மாற்றம் தாங்க அவர், அந்த மாற்றம் மாடல் லைஃப். தன்னை அடிச்சவனை பத்தி சொல்லல, அழகா ஐயர் சொன்னாரு, பிலாத்து சொன்னாரு, இவரில் குற்றமற்றவன். சிலுவையில் இருக்கும், கீழே இருக்கும் சொல்றான். சிலுவை பக்கத்துல கீழே இருக்கான் பாருங்க, அவன் சொல்றான், அந்த போர் செய்வன் நீதிமான். சிலுவை விட்டு ஒரு பாடியை இறக்கவே இல்லை, நீதிமான். அவரு சொல்றாரு யோவானிட்ட, எங்கண்ணில் குற்றம் என்று உங்களுக்கு யாராவது சொல்லக்கூடுமா? சொன்னார்ல, உலகத்துல எந்த மனுஷன் சொன்னா என்னில் குற்றம் என்று உங்களுக்கு யாராவது சொல்லக்கூடுமா? சொன்னார்ல. குற்றம் இல்லாத கல்லீரை கட்டணும், ஒருத்த கூட குற்றம் இல்லாதவன்ட்டாரா யோவான் 8ஆம் அதிகாரத்துல? ஆனா அந்த மனிதனுடைய லைஃபே விட்டு கொடுக்கிற தன்மை தான் மன்னிப்பு. இன்னைக்கு எங்கடா சண்டை அதிகம்னா, கிறிஸ்தவம் விடுவிக்கிற கிறிஸ்தவம் சொல்லிட்டு இன்னைக்கு எங்க சண்டை அதிகம்னா கிறிஸ்தவத்துலதான் சண்டை அதிகம். கிறிஸ்தவத்துலதான் பிரிவினைகள் அதிகம், ஜாதி பிரிவினைகள் அதிகமா காணப்படுது கிறிஸ்தவம். டாக்டர் அம்பேத்கர் கிறிஸ்தவத்துக்கு வராம புத்த மதத்துக்கு போனாரு. எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது? ஜாதிய பிரிவினை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல தான் இருக்கு. இந்த மதம், இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த இதான், இவனுக்கு இதை செய்ய மாட்டேன். இன்னைக்கு எந்த மதம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுதோ அந்த பிரிவினை இந்த கிறிஸ்தவத்துல இதுதான் நமக்கு அன்பை சொல்லுது. அந்த அன்பை வைத்திருக்க பைபிள் நம்மகிட்ட இல்ல. ஒரு ஜட்ஜி ஒரு பேராயத்துக்கு எழுதினார் ஜட்ஜ்மெண்ட், 1340 பக்கங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதினார். ஹோல் பைபிளையே நெகேமியா 9ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம், சங்கீதம் மற்றும் எபிரேயர் 11, அப்போஸ்தலர் 7, இதுல இந்த பைபிளை பத்தி சொல்லுவாங்க, SMS ஆக்கி சொல்லுவாங்க, ஹோல் பைபிளை சொல்லுவாங்க. எபிரேயர் 11 தான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொகுக்கிற முடிவு இயேசுவை நோக்கி 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12. யோசுவா 24 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை, அது 5 ஆகமங்களை பற்றி அவர் சுருக்கி எழுதியிருப்பார், சங்கீதத்தில் எழுதியிருப்பார். கேட்டார்கள், ஆண்டவர் கொடுத்தார். சங்கீதம் 105 சொல்றார், 107 சொல்றார், அப்போஸ்தலர் 7 சொல்றார், சேவான் சொல்றார் பைபிளை பத்தி. அந்த பைபிள அந்த ஜட்ஜி எழுதினா 1340 பக்கம். இது அன்புடா, இது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதுடா. இதுதான் நீ போதிக்க உனக்கு அங்கி கொடுத்துருக்கு, இதுதான் போதிக்க இவ்வளவு பெரிய ஃபுல் பீட் கொடுத்துருக்கு, ஏசி சர்ச் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளவு வசதியை கொடுத்துருக்காரு. அந்த அன்பு உனக்கு இல்லைன்னு ஏண்ட வாரி எப்படா நியாயங்கிறார். ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாருங்க. ஆனா இன்னைக்கும் இன்னும் மக்கள் மாறல, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. ஒரு ஊர்ல எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் கூட்டம் கூட்டமா அந்த கூட்டம், அந்த சர்ச்சில் இருந்து கூட்டம் குறைஞ்சிடும். இருக்கிற பக்கத்து சர்ச்சை வளர்ந்துருக்கு, உன் சர்ச்சை ஏன் வளரலன்னா, ஒரு ஐயர் சொல்றாரு, எப்பெல்லாம் அண்ணன் எலெக்ஷன் வருமோ ஒரு கூட்டம் வெளியே போயிருவாங்க, அங்கிருந்து ஒரு ஜாதி நாங்க ஒதுக்கி வச்சிடறோம். அப்ப எப்படி மன்னிக்கிற தன்மை இருக்கு? வருஷம் வருஷம் உட்கார்ந்து ஒரு 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் பன்னு வேற வச்சிருக்காரு ஐயர் முன்னால.
எதுக்கு பண்ண? பாரம்பரியம் ட்ரெடிஷன். பாரம்பரியம் வந்தேன்னு கேட்டுட்டு அவரை கேட்டுதான் வந்தேன், எதுக்கு பண்ணேன்னு. இப்ப எங்க கோயில்ல போனீங்கன்னா சூப்பர் சாப்பாடு, 4 வகையான கூட்டு, 3 வகையான குழம்பு, ஒரு ஸ்வீட்டு, ஒரு பாயாசம், கிராண்ட் மீல்ஸ், வெஜிடேரியன். ஏசி இறக்கலைங்க, எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறாருங்க இன்னைக்கு. என்ன அதுதாங்க ஆதி கிறிஸ்தவ மக்கள் ஒன்னா சேர்ந்தா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கருப்பு சட்டை போடுறதுதான். முந்தான நாள் மிஷினரியை பார்த்தேன், வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருக்கப்போ நிறைய பேர் தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தான். எதுக்குடா தாடி வளர்க்குறேன்னு கேட்டேன். லெந்து நாட்கள்யா துக்கம் அனுசரிக்கிறோம். உனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நீ செய்யல, நீ மிஷன் வேலையை செய்யல, மிஷன் பணியை நீ செய்யாம உனக்கு எதுக்கு தாடி? எதுக்கு தாடி வச்சிருக்க? கொடுக்க வேண்டிய பணி நமக்கு என்ன? நம்ம மாடல் லைஃப் சுவிசேஷம் என்பது நாடு கடந்து கடல் கடந்து, அந்த மத்தேயு 23 சொல்லுவாங்க, நாடு கடந்து கடல் கடந்து நீ சுவிசேஷம் சொல்லி அங்க சுவிசேஷம் மாணவர் ஒன்னிலும் மோசமானவன அவனை மாத்திட்டாங்க, ஒன்னிலும் ஒரு கேடு கட்டவா மாத்திட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க மத்தேயு 23 காரணம் என்னன்னா அங்கேயும் பிரிவினை வந்துச்சு. எப்படி இங்கிலாந்துல அந்த குயின் அம்மா அரசாட்சி கிடைச்ச பொழுது அந்த அம்மா கிரீடம் வச்சாங்களாம், நீ தான் ராணின்னு. கிரீடம் வச்சோன்னா அந்த அம்மா கிரீடத்தை ஊத்து கீழே வச்சுட்டான். எதுக்குன்னு கேட்டிருக்காங்க எல்லாரும். ஏமா ஊத்து வச்ச? உலகத்துல ஒரே ஆள் உயர்ந்தவர் ஆண்டவர் தான், அவருக்கு தான் அந்த கவுன் வைக்கணும், மனுஷனை வைக்கக்கூடாதுனாங்களாம். தன்னை தாழ்த்தினாங்களாம் அந்த அம்மா. அப்படி தாழ்த்தினதால்தான் அன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து கிறிஸ்தவம் வந்துச்சு. 100% கிறிஸ்டினா மாறினான். அதே இங்கிலாந்துல இன்னைக்கு திருச்சபைகள் கேளிக்கை கூடமாகவும் சினிமா தியேட்டராகவும் கிளப்பாகவும் ஹோட்டலாகவும் மாளிகையும் மாறிக்கிட்டு இருக்கு. சர்ச்சஸ் எல்லாம் மாறிட்டு மோகனனை போட்டோ எடுத்து அழகா ஏசி விடுவிக்கிறார் மூலியம் அந்த ஊழியத்துல சொன்னாங்க. அதே நிலைமை தாங்க இன்னொரு 10-20 வருஷத்துல கிறிஸ்தவம் வளர்ந்த அதிகம் வளர்ந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னையில இது ரொம்ப தூரத்துல இல்லைங்க. ஏன்னா நமக்கு மன்னிக்கிற தன்மை இல்லைங்க, சண்டை போடுற தன்மை இருக்குங்க. பாரு நான் கோயில போட்டுறேன்னு ஒருத்தன் போய் சண்டை போடுறாங்க. இது மெயின்லைன் திருச்சபையில மட்டும் இல்ல, வெண்டிகா சர்ச்சில் இருக்கு, ஒரு வெண்டிகா சர்ச் சென்னையில இருக்கு. கிட்டத்தட்ட 2 சர்வீஸ் 4000 பேர் உட்காருவாங்க, 1.5 லட்சம் ரூபாய் காணிக்க வரும். சென்னையில ஒரு இடத்துல இருக்கு, நான் பல முறை சர்வீஸ்க்கு அங்க போயிருக்கேன். அந்த பாஸ்ட் இறந்துட்டாரு. அது ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு திருச்சபை, ஒரு சின்ன அமைப்பு. அந்த பாஸ்ட் இறந்தோன்னு அந்த பையன் எனக்கு வேணுங்கிறான். அந்த அமைப்பு அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்து அந்த பாஸ்ட இருக்க வைக்குது. அந்த பாஸ்ட் சுகர் பேஷண்ட் என்னைய மாதிரி ரொம்ப பலாப்பழம் பிடிக்கும். ஒருத்தர் யாரோ பலாப்பழம் கொடுத்தா ராத்திரி அரை பலாப்பழத்தை வெட்டி சாப்பிட்டுருக்காரு, காலையில போயிட்டா. நடந்த சம்பவம். நான் ஒரு 32 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட், 2 வேளை இன்சுலின் போடுறேன், 15 மாத்திரை போடுறேன். அதே மாதிரி உள்ளவர் அரை பலாப்பழத்தை சாப்பிட்டார், அவுட்டு. அந்த பையனுக்கும் அந்த கமிட்டிக்கும் சண்டை. அந்த பையனுக்கு ஏதோ சேலரி கொடுத்து உட்கார வச்சாங்க. கடைசியில சண்டை முத்தி இப்ப சர்ச்சை பூட்டிட்டு 2 பேரும் ஹால்ல ஏதோ கல்யாண சத்திரத்துல வாடகைக்கு நடத்துறான். இவங்க ஒரு 50%, அங்க ஒரு 50%. கெட்டப்பட்ட சர்ச்சு, பல கோடிக்கணக்கான ரூபாயில் கெட்டப்பட்ட சர்ச்சு மூடப்பட்டிருக்கு. எப்படி நீ கிறிஸ்தவத்தை சொல்ல முடியும்? எப்படி நீ பைபிளை வச்சுட்டு போக முடியும்? உன்னை நம்பி நாங்க எப்படி வர முடியும்? ஒருவேளை இது பெண்டிகா சர்ச்சு, ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இதே நிலைமைன்னா மெயின்லைன் சர்ச்சில் எத்தனை சர்ச் இந்த நிலைமை இருக்கு? நம்மகிட்ட மன்னிக்கிற தன்மை இருக்கா? நம்ம விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கா? ரெண்டுமே இல்லாம 3.5 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் இருந்தாலும் கடவுளுக்குள்ள போக முடியாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம பிறரை மன்னிக்கிறோமா? எப்பெல்லாம் மன்னிக்கிறோமோ அப்பெல்லாம் என்னுடைய அன்பு ஆண்டவர் கூட்டுற, என்னை உயர்த்துற. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு வந்துன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு நிலைச்சு நிற்கி. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அன்பு வந்தா அவங்க லைஃப்ல மேல போறாங்க. ஒரு ஆபீஸ்ல 4 பேர் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா அந்த நிறுவனம் வளருது. ஒரு திருச்சபையில எல்லாரும் ஐயரு, கமிட்டி, செக்ரட்டரி, ட்ரெஷரரு, டிசி மெம்பரு, சர்ச்சி மக்கள், கொயரு, செக்ஷனு எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சா அந்த திருச்சபை வளருதுங்க. இன்னைக்கு அந்த அமைப்பு நம்மகிட்ட விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கா? ஒரு குளிர் பிரதேசத்துல ரொம்ப குளிர், முள்ளம்பன்றி நின்றுச்சு. ரொம்ப குளிருங்கிறப்போ நிறையா செத்துடுச்சு, குளிர் தாழ முடியாமல் -டிகிரிக்கு வந்துடுது. அப்போ 4 முள்ளம்பன்றி சொல்லிச்சு, நம்ம ஒன்றா சேருவோம், நம்ம ஒன்றா நிற்போம், குளிர் குறையுன்னு சொல்லி ஒன்றா நின்றுச்சு.
நொன்னா நிற்கிறப்போ அவனுடைய மரணத்தின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு மரணத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு. ஆனா ஒன்னா நிக்கிறப்போ இப்படி இப்படி ஆடுறப்போ ஒருத்தர் முள்ளு ஒருத்தருக்கு குத்தம். எத்தனை பேர் முள்ளமன்றி பார்த்துருக்கீங்களோ தெரியல. நான் பார்த்துருக்கேன் வால்பாறையில் நிறைய கூட்டம் கூட்டமாக பார்த்துருக்கேன். என் ஒய்ஃபோடைய தங்கை வால்பாறையில் இருக்காங்க. அந்த முள்ளு இப்படி விரிஞ்சு விரிஞ்சு வந்துடும். குத்துறோன்னே தான் ஒன்னா நிற்கிறப்ப குத்துதேன்னு திரும்பவும் பிரிஞ்சிட்டு திரும்பவும் ஒன்னொன்னா சாக போயிடுச்சு. திரும்ப அது ஒன்னா சேர்ந்து நிற்கிறப்போ அந்த மரணம் குறைஞ்சிட்டு. ஒன்னா இருப்பது கூடி வாழ்வது கோடி நன்மை. அதுதான் சங்கீதம் 133. how many pleasant, how many good. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது இந்த இன்பம் கூடி வாழணும்னா என்ன வேணும் நமக்கு? நான் தலைவருங்கிற பெருமை போயிடணும். அதுதான் இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே. என்னை மாதிரி ஐயர்கிட்ட முன்னால எப்படி இருந்ததுன்னா, நாங்க ஊழியக்காரன், அப்புறம் ஊழியக்காரன் பிரஸ்பிரேட்டர் இருந்தாங்க, பிரஸ்பிரேட்டர் சேர்மன் நாங்க, அப்புறம் சேர்மன் பிரஸ்பிரேட்டர் மாத்தினாங்க. இப்போ ஐஎம்ஏ சேர்மன் இந்த சர்ச்சுங்கிறாங்க. பிரஸ்பிரேட்டர்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு லேட்டஸ்டா நிறைய டெக்னாலஜி இப்படி போய்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன் கேளியா, நான் அழகா கலைஞர் முந்தின 5 வருஷத்துல பஸ்ல எழுதினார். நான் என்பது நம்முடைய உதடுகள் பிரிந்திருக்கும், நாம் என்பது 2 உதடுகள் ஒன்றாக இணையும், நாம் ஒன்றால் என்ன தேசம் உருப்படும் அழகா கலைஞர் எழுதினாருங்க. நான் கலைஞர் கட்சிலாம் இல்ல, எந்த கட்சியில இயேசுவின் கட்சியை சேர்ந்தவன். ஆனா அவர் நாம்ங்கிற அந்த வார்த்தை, ஒருவேளை அந்த நாம்ங்கிற வார்த்தை என்ன, நாம் என்ன பண்ணணும்? புருஷன் மனைவியில ஒரு கோஆர்டினேஷன், ஒரு அன்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அங்க ஒன்னா வாழ முடியாது. ஒருத்தர் அதுதான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பிரிக்கு வரை ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்பிடிந்து ஒருவர் சொல்வதை கேட்டு நாங்கள் ஒன்றாக வாழ்வோங்கிற வாக்குறுதி. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிவோம். அந்த ஃபேமிலி நம்முடைய வேதமே ஸ்டார்டிங்கே ஃபேமிலி தான். அன்பு இல்லாம எப்படி வர முடியும்? அதுவும் சினிமாக்காரன் எதுனா, உன் வீட்டிலே பஞ்சாயத்து சரியில்லை, ஏன்டா வெளியே வந்து பஞ்சாயத்து பண்ற, போடா வெளியான்ட்டான். அவனுக்கும் மனைவிக்குமே நல்லா டைவர்ஸ் பண்ணிட்டேன், நீ என்ன எனக்கு வந்து பஞ்சாயத்து பண்ற, இடத்த காலி பண்ணுங்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை ஒரு சினிமா சொன்னா, நீங்கள் நானும் அன்பு லவ்ங்கிற ஒரு பைபிளை வச்சிருக்கிறோம். பைபிள் என்பது ஆரம்பம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நீ இதை செய்யறப்ப சாகவே சாவாய். செஞ்சிட்டாங்க. செஞ்ச உடனே நிர்வாணி ரிஸ்க் கொடுக்கிறாரு. ஒரு மாட்டை அடிச்சு தோலை உரிச்சு புது கார்பன் செஞ்சு அவனை மன்னித்து வாழ்வு கொடுக்கிறார். எப்பெல்லாம் தன்னை தாழ்த்தி மக்கள் தேடுறாங்களோ பெரிய திருச்சபை கட்டி சாலமோன் வீட்டுல படுத்து தூங்குறப்போ 2 நாளாக 7ஆம் அதிகாரத்துல சாலமோனை எழுப்பி சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு எண்ணத்தில் திரும்பினால் பவுல் கேட்டு தேசத்திற்கு சேமை கொடுப்பேங்கிறார். மன்னிக்கும் கடவுள். அந்த ஏழை பெண், பாவியான பெண் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கும் கடவுள். அந்த இப்ப அடுத்த வார்த்தை பேச போறாரு. அவன் தன்னை உணர்ந்து கேட்கிறப்போ, அவன் ஐயா எனக்கு பரதேசி வாழ்வை கொடுங்க, நான் ஒரு பாவியான மனிதன் என்று தன்னை உணர்ந்து இயேசுவிட்ட கேட்கிறப்போ அவனுக்கு விடுதலை கிடைக்குது. இதுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவம் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கு, என்னை உயர்த்திருக்கு. அவர் வானத்தின் பூமி படைத்த தகப்பன். அவருடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறப்போ அவன் நீதிமான், பிழைக்கவே பிழைப்பான். எந்த மனிதனுடைய கட்டளை ஏற்று நாம் மன்னிக்கிற மக்களாய் காணப்படுறோமோ, என் கூட இருக்கிற மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் மனம் திறந்து மன்னிப்பு கேட்கிறப்போ, ஐயா நான் அந்த தவறு செஞ்சுட்டேன் நீ மன்னிங்கன்னு கேட்கிறப்போ அவனை மன்னிச்சு தாங்கணும். அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக தான் நம்மை புதுமைப்படுத்தி கொள்ள, ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கொள்ள. டயர்டாக வரோம், பாத்ரூமுக்கு போகிறோம், குளிக்கிறோம், ஷாம்பு போடுறோம், திரும்ப குளிக்கிறோம், வெளியே வரோம், பவுட்ரு போடுறோம், ஃபேர் அண்ட் லவ்லி போடுறோம், ஃப்ரெஷ்ஷப்பாக தலையை சீவி அழகாக ஜொலின்னு வெளியே வந்துட்டோம். இதே மாதிரி இந்த லெந்து காலத்தில் இந்த குட் ஃப்ரைடேயில் 9 பிரசங்கம் எதுக்கு கேட்கறேன்னா புதுமைப்படுத்தி கொள்ள. புதுமைப்படுத்தும் ஆண்டவர். அப்படி புதுமைக்குள் உங்களை நினைக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று உம்மை நோக்கி பார்க்கம்மா.